வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் குக்கரில் தான் நான் பொங்கல் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். நான் 1 கப்பு அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி நான் அளந்து வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி. அதை விடுறேன், கொதிக்கட்டும். பாருங்க, பால் நல்லா பொங்கி வரட்டும். பாருங்க, 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, ஜாதிக்காய், இது 4த்தையும் சேர்த்து நான் பொடி பண்ணிக்க போகிறேன். ஏலக்காய் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். இது எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்குனா நான் வாசனைக்காக எல்லாமே சேர்த்து போடுறேன். பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துடுது. பொங்கலோ பொங்கல். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுடுறேன். இதில் நான் வெறும் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1 கப்பு அரிசிக்கு ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 விசில் வரட்டும். நீங்கள் பானையில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம அரிசி களையும் இல்லையா, அந்த தண்ணி விடுங்க. தண்ணியை விட்டு பால் தண்ணி அதெல்லாம் விட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா நிறைய பொங்கி வரும். பானையில் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்க. ரெண்டு விசில் வந்துடுத்து. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ப்ரெஷர் அடங்க வைக்க நம்ம வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் அடங்கிடுத்து. கலந்துடலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை சேர்க்கணும். இல்லைன்னா சாதம் நெத்து நெத்து ஆகிடும். பாருங்க, நல்லா மசிச்சுட்டோம். இப்போ 2 டம்ளர் வெல்லம் நான் கரையை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, வெள்ளத்தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் நான் அதை கரையை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் போட்டேன். கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் பொடி பண்ணது. அப்புறம் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டால் கூட போதும். அது இதெல்லாம் நான் சேர்க்கறதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஏலக்காய் மட்டும் போட்டால் கூட பொங்கல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர். பாருங்க, நல்லா கலரிட்டோம். நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். நான் நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ இந்த பக்கம் நான் இடுப்பக்கரண்டியில் நெய் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தளிச்சு கொட்ட போகிறேன். திராட்சை வேணும் அப்படிங்கிறவங்க திராட்சையும் சேர்த்து தளிச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய குக்கர் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே திரும்பவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலையும் ரொம்ப போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.